திரையுலகிலும் அரசியல் உலகிலும் சக்கரவர்த்தியாக முடிசூடா மன்னராக திகழ்ந்தவர் அமரர் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். தான் உழைத்து சம்பாதித்த பணத்தை ஏழை எளிய மக்களுக்கு அள்ளி தந்து 8வது வள்ளலாக போற்றப்பட்டவர் அமரர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். தான் கடினமாக உழைத்து சம்பாதித்த பணத்தை மக்களுக்கு அள்ளித்தந்தார். முதலமைச்சராக அவர் பொறுப்பேற்று 10 ஆண்டுகள் 3 முறை வென்று ஆட்சி பொறுப்பிலே அமர்ந்திருந்த காலத்தில் அவருடைய சிந்தனை செயல் அனைத்தும் ஏழை எளிய நடுத்தர மக்களுடைய வாழ்வின் முன்னேற்றத்திலும் தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திலும் முழுமையாக கவனம் செலுத்தி தன் வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காகவே பணியாற்றினார். சத்துணவு திட்டம் போன்ற சரித்திரம் போற்றுகிற சரித்திரத்தில் இடம்பெற்ற பல்வேறு விதமான திட்டங்களை லட்சக்கணக்கான மக்கள் குழந்தைகள் பலனடையக்கூடிய திட்டங்களை அவர் கொண்டு வந்து செயல்படுத்தினார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய திட்டம் எதுவாயினும் அது பலருக்கும் பயன்படக்கூடியதாகவே இருந்தது. தன்னை இந்த அளவுக்கு உயர்த்திய மக்களுக்கு தன் வாழ்நாள் முழுவதும் தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்ய வேண்டும் என்கிற அந்த உத்வேகத்தோடு தன்னை மக்களுக்காக அர்ப்பணித்து கொண்ட தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். இறக்கிற காலத்தில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களைப் போல புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் தனக்காக எந்த சொத்தையும் வைத்து கொள்ளவில்லை. தான் திரையுலகிலே சம்பாதித்த தன் வீட்டிலிருந்து, தோட்டத்திலிருந்து, இந்த நினைவகத்திலிருந்து அனைத்தையுமே மக்களுக்காக எழுதி வைத்துவிட்டு சென்றவர் அவர். தமிழ்நாட்டிலோ வேறு எந்த மாநிலத்திலோ எங்குமே ஒரு சென்ட் இடம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வாங்கியது கிடையாது. ஒரு 1000 ரூபாய் வங்கியிலே அவருக்கென்று சேர்த்து வைத்தது கிடையாது. அவர் இறக்கிற போது எனக்கு இருந்த எல்லாவற்றையுமே மக்களுக்காக அர்ப்பணித்து விட்டு சென்றவர். அப்பழுக்கற்ற தலைவராக திகழ்ந்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அதனால்தான் இன்னமும் மக்களுடைய இதயங்களிலே நீக்கமர நிறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படி என்றைக்கும் மக்களின் உள்ளங்களிலே வாழுகிற புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய புகழ் தமிழ்கூறு நல்லுலகம் இருக்கிறவரை, இந்த உலகம் இருக்கிறவரை புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய செல்வாக்கும் புகழும் எப்போதும் நிலைத்து நிற்கும். அமரர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புகழ் வாழ்க என அவருடைய பிறந்த நாளில் வாழ்த்துகிறேன், போற்றுகிறேன்.